نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. அன்புள்ள சகோதரர்களே, ரமதானிலே கேட்கப்படக்கூடிய கேள்விகளிலே மிக பிரதானமான அடுத்த பகுதி என்ன அப்படின்னு சொன்னா, நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்பது அடிக்கடி சந்தேகம் வரக்கூடிய விஷயம். இதுல பாரம்பரியமாக உள்ள சந்தேகங்கள் கொஞ்சம் இருக்குது, நவீன காலத்துடைய சில சந்தேகங்கள் இருக்கு. பாரம்பரியமாக உள்ள சந்தேகங்கள் பெரும்பாலும் குர்ஆனையும் சுன்னாவையும் படிக்கக்கூடிய மக்களுக்கு அந்த சந்தேகங்கள் நீங்கி இருக்கும். இருந்தாலும் சில மிகைக்கக்கூடிய சந்தேகங்கள் இருக்குது. சிலருக்கு எச்சில் விழுங்கலாமான்னு ஒரு சந்தேகம் ஒரு காலத்தில் இருந்தது. அதனால விழுங்காம துப்பியே என்ன அந்த நாளை என்ன செய்திருப்பார்கள், கழித்திருப்பார்கள். உடம்பு முழுமையாக என்ன செய்திருக்கும், பலகீனமாக போயிருக்கும். இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை. அடுத்தது தாண்டி சளி விழுங்கலாமா, அது என்ன பிரச்சனை ஆயிருமான். உடம்புக்குள்ளிருந்து வரக்கூடிய ஒரு விஷயம், அது உணவாக இருந்தாலே தவிர மற்றபடி என்ன, அதாவது நமது திருப்பி விழுங்குவது என்பதில் எந்த விதமான தவறும் இல்லை. அது இயல்பானது, அது ஒரு இயல்பான விஷயம். இல்லை என்றால் குலு ஃபித்தீன், மார்க்கத்தில் மிதமிஞ்சி போன ஒரு நிலையை நமக்கு என்ன செய்யும், ஏற்படுத்தி விடும். அடுத்ததாக அந்த நோன்பு முறிக்கக்கூடிய அந்த காரியங்கள்ல வரக்கூடிய சந்தேகம் பல் துலக்குதல். பல் துலக்கினால் நோன்பு முறியுமா அப்படி என்ற கேள்வியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இதிலே ஒரு சிலர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணிக்கை இல்லாத அளவு ரமதானிலே பல் துலக்கியதை நான் பார்த்திருப்பேன் என்று சொல்வார்கள். அது புகாரிலே வரக்கூடிய செய்தியும் தான். ஆனால் இமாம் புகாரி அதை ஹதீதாக என்ன செய்யவில்லை, பதிவு செய்யவில்லை. ஒரு முஅல்லகான ஒரு செய்தியாக, அதாவது ஒரு நபித்தோழருடைய ஒரு முஅல்லகான செய்தி என்பது அறிவிப்பாளர் வரிசை இல்லாமல் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. பலகீனமான அந்த வடிவத்தில் அவர் பதிவு செய்திருக்கிறார். வயுத்கர் என்று பலகீனமான வடிவத்தை பதிவு செய்திருக்கிறார். இது வரக்கூடிய அறிவிப்பாளர் வரிசை வரக்கூடிய கிரந்தங்களை எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பலகீனமான செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானிலே எப்படி பல் துலக்கு விஷயத்தை நடந்து கொண்டார்கள் என்று நேரடியான செய்தி இல்லை. பொதுவான செய்திகள் இருக்கின்றன. ரசூலுல்லாஹ் பல் துலக்குவது சம்பந்தமாக என்ன, லவுலான ஷுக்காலா உம்மத்தி இலாமர்தும் பிஸ்ஸிவாகி மா குல்லி வுது, என் உம்மத்துக்கு என்ன கஷ்டம் இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு ஒவ்வொரு உதுவோடும் பல் துலக்கு ஏவி இருப்பேன் என்று பொதுவான ஹதீஸ்கள் என்ன செய்கின்றன, இருக்கின்றனவே தவிர ரமலானிலே ஸ்பெஷலாக எப்படி நடந்து கொண்டார்கள் எந்த விதமான சஹீஹான செய்திகளும் இல்லை. ஆனால் ரமலானுக்கு வேறாக பிரத்யேகமா பல் துலக்குதல் ஏதாவது சட்டம் இருக்கான்னு கேட்டால் அதுவும் இல்லை. எனவே பல் துலக்குதல் என்பது ஒரு பிரச்சனை கிடையாது. ரமலான்ல பல் துலக்கு என்று பிரச்சனை கிடையாது. ஆனால் இன்றைக்கு டூத் பேஸ்ட் போட்டு பல் துலக்குவதனால சின்ன பிள்ளைகளுக்கு பல் துலக்க வைக்கிற நேரத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா அவங்க எங்க ஒரு டைம் கிடைச்சாலும் அவர்கள் தனது நோன்பை பரிகாரம் செஞ்சுக்கிறதுக்கான முயற்சி என்ன செய்வாங்க, எடுப்பாங்க. டூத் பேஸ்ட விரும்பி அவங்க தின்ற சாப்பாடு. அதனால அந்த விஷயத்துல என்ன, நம்ம பிள்ளைகளை பழக்குகின்ற நேரம் என்பதனால நாங்களே பயிற்சி கொடுத்து வாய் நாத்தம் அடிக்குது பல்லு விளக்குன்னு ஒரு நாளைக்கு 3 முறை சொல்லி 3 சான்ஸை நாம என்ன செஞ்சிடாம கொடுத்து விடாமல் அதுல கொஞ்சம் நாம என்ன செய்ய வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். நாங்களும் பல் துலக்கிற நேரத்தில் அதை அலட்சியமாக மற்ற நேரங்கள் துலக்குவது போல இல்லாமல் அதனுடைய சுவைய என்ன உடம்புக்கு ஃபுல்லாகவே என்ன உற்சாகம் தரக்கூடிய அமைப்பிலான அந்த பேஸ்ட் எல்லாம் என்ன செய்யுது இருக்குது. அப்ப அந்த அமைப்பிலான பேஸ்டுகள் எல்லாம் நம்ம போட்டு பல் விளக்குற நேரத்தில் மிகவும் கவனமாக என்ன செய்ய வேண்டும், தவறு கிடையாது, கவனமாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். ஏன்னா நபித்தோழர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க எல்லாம் பிள்ளைகளுக்கு அந்த சூயிங்கம் மாதிரி நம்ம சப்பி கொடுக்கிற மாதிரியான உணவுகளை சப்பி என்ன செய்திருக்கிறார்கள், கொடுத்திருக்கிறார்கள் என்ற அதர்களை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அது போல உணவை சுவைத்து பெண்கள் டெஸ்ட் பண்ணுவாங்க, இது என்னது காரம் சரியா இருக்குதா, இப்படி எல்லாம் பார்த்ததாக செய்திகள் எல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே தடை இல்லை, தொண்டைக்குழிய தாண்டா தான் என்னது அதுல தடையை தவிர இது தடை கிடையாது. ஆனாலும் நம்ம அதுல கவனமாக, நாட்களை ஊறுற நேரத்தில் சுவை உடலுக்கு போவதற்கான வாய்ப்பு உண்டு. அதற்கு முன்னால் நமது நோன்பை என்ன செய்ய வேண்டும், பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இதே நேரத்தில் சிலருக்கு நம்பிக்கை இருக்கேன்டா, நம்ம பல் துலக்கணும் என்று சொன்னா வாயில உள்ள அந்த கஸ்தூரி வாட போயிருமோ அப்படி என்று சொல்லி என்னது ஒரு நம்பிக்கை இருக்குது. அதாவது நோன்பாளியுடைய வாசம் என்பது இறைவனிடத்தில் கஸ்தூரியை விட மதிப்பானது என்பது அர்த்தம் வாயில வாட கஸ்தூரியின் அர்த்தம் அல்ல. வாயில் உள்ள வாட நாட்டம் தான், அது கஸ்தூரி எல்லாம் கிடையாது, அது கஸ்தூரி எல்லாம் இல்லை. ஆனா அல்லாஹ் அதுக்கு அந்தஸ்து கொடுத்துக்கிறான். என்ன, அவர் நோன்பாளி என்பதனால் மிதமிஞ்சி அந்த வாசம் வருது என்பதனால அல்லாஹ் தஆலா அதுக்கு என்ன செய்யறான், அந்த அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான். இதனால் சில மார்க்க அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, காலையில லுகர் வரைக்கும் என்ன செய்யலாம், பல் துலக்குறதுல பிரச்சனை இல்ல, ஆனா லுகரை தாண்டிய பின்னால பல்ல என்ன செய்ய வேண்டாம், துலக்க வேண்டாம் என்று சிலர் சொல்வார்கள். இந்த பிரிப்புக்கு இந்த ஹதீஸை தான் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. என்றால் லுகர் வரைக்கும் நாற்றம் வழங்காது, லுகர் தாண்டுற நேரத்துல தான் அது என்ன செய்யும், விளங்க ஆரம்பிக்கும் என்கின்ற அடிப்படையிலையும் சொல்லி இருக்கிறார்கள். ஆனா அதற்கும் பல் துலக்குதலுக்கும் என்ன சம்பந்தம் இல்லை. அதாவது இந்த செய்திக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. பல்ல எந்த நேரம் துலக்கலாம், ஆனால் நாற்றத்தை பொறுத்த வரைக்கும் கஸ்தூரிக்கு சமம் என்றது அர்த்தம், அதனுடைய அந்தஸ்து சமமே தவிர இது கஸ்தூரி என்ற அர்த்தம் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது போல சில நேரங்கள்ல ரத்தம் வந்தால் உதவ முடியுமான நம்பிக்கை இருக்குது. இல்லை, ரத்தம் வந்தால் உதவ முடியாது. அதே போல சில நேரத்தில் பிளட் டொனேஷன் கொடுக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். அந்த மாதிரி நிலைமையில என்ன செய்யாது, நோன்பு முடியாது, நோன்பு
முறியாது. அஃப்தரல் ஹாஜிம் வல் மஹ்ஜூம், ரத்தம் குத்தி எடுக்கக்கூடிய கப்பிங் செய்யக்கூடியவரும் யாருக்கு செய்யப்பட்டதோ அவருடைய நோன்பு முறிந்து விட்டதுன்றது சஹீஹான ஹதீஸ் தான். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு முறியும் என்பதற்கு இதை சொன்னார்களா, உடல்ல பலகீனம் காரணமாக இதை சொன்னார்களா என்று சொன்னால் நபித்தோழர்களை சொல்லக்கூடிய விளக்கம் என்னன்னா, ஒரு மனிதனுடைய உடல் பலகீனம் என்ன செய்யலாம், ஏற்படலாம் என்கின்ற அமைப்புல தான் இது என்னது சொல்லப்பட்டது என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். ஆனால் இங்க பிளட் எடுக்கிற நேரத்தில் அப்படி இல்லை, அதாவது கவனிச்சு தான் என்ன செய்வாங்க, குறிப்பிட்ட அளவு பலகீனப்படுவார், அவருடைய சிச்சுவேஷன் எல்லாம் பார்த்து தான் எடுப்பதனால பிளட் டொனேஷன் கொடுப்பதில் எந்த விதமான தவறும் இல்லை. ஆனால் நாம உள்வாங்க கூடாது. நாம உள்வாங்குறோம் என்று சொன்னால் அது நோன்பை நிச்சயமாக என்ன செய்யும், முறிக்கும். நாங்கள் அந்த பிளட்டை உள்வாங்கினால் நோன்பை முறிக்கும். ஒரு சில அறிஞர்கள் முறிக்காது என்று சொல்றாங்க, ஆனால் நோன்பை அதை என்ன செய்யும், முறிக்கும் என்பதுதான் சரியான ஒரு நிலைப்பாடு. அதே போல நோன்பு முறிப்பதிலே உள்ள சந்தேகங்களில் ஒன்றுதான் இந்த பஹ்ரா, அதாவது இன்ஹேலர் யூஸ் பண்றது. இன்ஹேலர் யூஸ் பண்ணினா நோன்பு முறியாட்டா நோன்பு முறியாது. ஏன்னா டாக்டர்ஸ் மாட்டலாம் நீ கேட்டா விளங்கும். அதனால எந்த ஒன்றும் உங்களோட உடம்புக்குள்ள உணவாக என்ன செய்வதில்லை, போக போவதில்லை. அது லங்ஸை வந்து என்ன உங்களுக்கு வந்து மூச்சு எடுப்பதற்கான அந்த இலகுபடுத்தலை அது செய்கிறதே தவிர மற்றபடியான வேலைகளை அது என்ன செய்வதில்லை, செய்வதில்லை என்பதனால அது நோன்பை முறிக்காது என்பதுதான் சரியான ஒரு நிலை. ஆனா இன்ஹேலர்ல எது பயன்படுத்துறோம் அதை பயன்படுத்துறதா, வேறதை போட்டு இன்ஹேலரா என்ன செஞ்சிடக்கூடாது, யூஸ் பண்ணிவிட கூடாது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நோன்பை முறிக்க, அதாவது நவீன விஷயங்கள் நோன்பை முறிக்கிற சந்தேகத்தில் உள்ள ஒன்று சொன்னதான், அதாவது சிலருக்கு வந்து உடல்ல வந்து அதாவது ஆபரேஷனோ அது இதோ பண்ண வேண்டி இருக்கிற நேரத்தில் வந்து என்ன செய்வாங்கன்னா இது டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த கேமரா உள்ளுக்கு விட்டு என்னது உள்ளுக்க விட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்ப அந்த சின்ன கேமரா வாய் வழியாகவோ ஏதோ வழியாக விடுகிற நேரத்தில் இது நோன்பை முறிக்குமான்னு கேட்பார்கள். நோன்பை என்ன செய்யாது, நோன்பை முறிக்காது. உணவாக அது போனாலே தவிர வேறொன்று என்னது, அதாவது உணவு என்கின்ற எண்ணம் இல்லாமல் திடீரென ஏதோ ஒன்று போகுமாக இருந்தால் அது வந்து என்னது, நம்ம சாப்பிட போறதில்லை, உடல்ல தங்க போறதில்லை, உடல்ல எந்த விதமான மாற்றத்தையும் அது என்ன செய்ய போறதில்லை, சக்தியாக ஏற்படுத்த போவதில்லை. அதே நேரம் மருந்தாக உபயோகிக்கக்கூடியவைகளாக இருந்தால், மருந்தாக உபயோகிக்கக்கூடியவைகளாக இருந்தால் அது வாய் வழியாக அந்த மருந்து செலுத்தப்படுமாக இருந்தால், அதாவது உண்ணக்கூடிய அமைப்புல, நம்ம ருசிக்கக்கூடிய அமைப்புல, குடிக்கக்கூடிய அமைப்புல செலுத்தப்படுமாக இருந்தால், அது உணவாக இல்லாமல் இருந்தாலும் நோன்பை என்ன செஞ்சிடும், முறிச்சிடும். டேப்லெட் சாப்பிட்டால் நோன்பை என்ன செஞ்சிடும், முறித்து விடும். இதே மருந்து இன்ஜெக்ஷன் மூலம் உடல்ல ஏற்றப்படுமாக இருந்தால் அது நோன்பை என்ன செய்யாது, முறிக்காது. நல்ல முறையில் புரிஞ்சுக்கணும். செயலேன் அல்ல, அதாவது உடம்புல ஏற்படக்கூடிய அந்த சக்திக்காக ஊட்டப்படக்கூடிய விதமானவைகள்ல வரல, மருந்தாக, வெறும் மருந்தாக அதாவது ஊட்டப்படக்கூடியவைகள் வாய் வழியாக ஊட்டப்படுமாக இருந்தால் நோன்பை என்ன செஞ்சிடும், முறிச்சிடும். அதே ஒருவருடைய இன்ஜெக்ஷன் வழியாக ஏற்றப்படுமாக இருந்தால் நோன்பை என்ன செய்யாது, முறிக்காது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்கள், இறுதியான ஒரு சந்தேகத்தையும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இது நோன்பு தரத்தலோடு அதாவது சம்பந்தப்பட்டதில்லை, அது விட்டாலும் இரவோடு வரக்கூடிய நிறைய சந்தேகங்கள்ல உண்டு. சிலர் வித்திரு தொழுது விட்டு வந்து விடுகிறார்கள். நான் இரவு சந்தேகங்கள் தனியாக நிறைய சொல்லணும்னு நினைத்தேன். வித்திரு தொழுது விட்டு வந்து விடுகிறார்கள். வந்த நேரத்தில் வீட்டில் என்ன செய்யும், அவங்க தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழுப்பினால் என்ன செய்வது, வித்திற்கு பிறகு என்னது தொழலாமா என்கின்ற ஒரு சந்தேகம் உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்திற்கு பிறகு 2 ரக்காத் தொழுது இருக்கிறார்கள் என்ற சஹீஹான ஹதீஸை இப்னு ஹுஸைமா போன்ற கிரந்தங்களை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே ஒருவர் வித்திற்கு பிறகு தொழ நினைத்தார் என்று சொன்னால் அவர் 2 ரக்காத் என்ன செய்யலாம், தொழுது கொள்ளலாம். ஆனால் திருப்பி வித்திர் என்ன செய்யக்கூடாது, தொழக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா வித்ரானி ஃபீ லைலின், ஒரு இரவிலே 2 வித்திர் கிடையாது என்று சொன்னார்கள். ஒரு இரவிலே 2 வித்திர் கிடையாது என்று சொன்னார்கள். எனவே ஒருவர் வித்திர் தொழுது விட்டு தனது 11 ரக்காத்துக்களை முடித்து விட்டு வந்த பின்னால் வீட்டிலே எழும்பி தொழ வேண்டிய ஒரு நிலை ஒன்று ஏற்பட்டால், தேவை ஒன்று ஏற்பட்டால் 2 ரக்காத்துக்கள் என்ன செய்து கொள்ளலாம், தொழுது கொள்ளலாம். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.